ஒரு ஸ்ட்ரெயிட் திக் லேஸை வந்து யூ நெக்லைனில் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனலாக அட்டாச் பண்ணதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தைக்க போகிற அந்த யூ நெக்லைன் ஃப்ரண்ட் பேக் எதில் வேணால் இருக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வருதோ மெஷர் பண்ணி ஒரு 2 இன்ச் விட்டு அதை கட் பண்ணிடுறோம். ஸோ அந்த நெக்லைனில் வைக்கும்போது எவ்வளோ தூரம் வந்து அந்த நெக்லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அது வரைக்கும் ஒரு நம்ம பின் மார்க் பண்ணிடலாம். பின் மார்க் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நான் வந்து கேதர் பண்ண போகிறேன். கேதர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் பின்னாடி வந்து ஒரு விரலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. தையலை வந்து 5ல் வச்சுருங்க. ஸோ டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக கேதர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஷேப்பில் யூ நெக்லைனில் கட் பண்ணிங்களோ அதே ஷேப்பில் அழகாக வந்துடும். இப்போ ஜஸ்ட் லைக் தட் இந்த லேஸை மேலே வச்சு தைக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி ரொம்ப திக்காக 1.5 இன்ச்சுக்கு மேலே லேஸ் வரும்போது அங்கே வந்து ப்ளீட் பண்ணுவாங்க, அங்கங்கே பார்த்தீங்கன்னா மடித்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் ஒரு நார்மல் ப்ளவுஸை கூட ஒரு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.